நீ இதை செய்யினா இருக்க மாட்டான். இருப்பான் பாட்டு பாடுற வரைக்கும். ஆனால் அவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும், வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் சொல்லுங்க எண்ணாமல். சத்தமாக சொல்லுங்க. இல்லை 13 வசனம் சொல்லுங்க, எண்ணுவது இல்லை. ஐ டோன்ட் கேர். அதான் அதனுடைய சரியான கருத்து. நான் என்றது இல்லைங்க. உங்களை அப்படி சொன்னாங்களே, உங்களை அப்படி பண்ணாங்களே, எந்த மூஞ்சோடு அந்த வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க எல்லாம் சொல்லுங்க. 3வது வரி, கட்டையை தூக்கி மண்டையை உடைச்சாங்களே, உடைக்கிறேன்னு சொன்னாங்களே, மண்டையை உடைச்சிடுன்னு சொன்னாங்களே, சொல்லுங்க என்றதில்லை. உன்னை ஒன்றிலாம் பண்ணிவிடுன்னு சொன்னாங்களே, உன்னை விளங்காமல் பண்ணிவிடுன்னு சொன்னாங்களே, எல்லாம் கரங்களை உயர்த்தி சத்தமா. த ரீசன் இஸ், என்ன காரணம் தெரியுமா? அதை எண்ணினால், கவனிங்க, அதை எண்ணினால், அடுத்த வசனம் சொல்லப்பட்டு, அடுத்த வசனம் 14ஆம் வசனத்தில் இது போயிடும் தெரியுமா? எது போயிடும்? சத்தமாக சொல்லுங்க. பரமழைப்பின் கரங்களை. எனக்கு எது முக்கியம்? எது முக்கியம்? த ரிவார்ட். ஐ டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட்ஸ். ரிசல்ட் ரொம்ப மோசம்தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு பெரிய சபையில் மாலையிலே பேச வேண்டிய ஒரு நபர். காலையில் பேசின சபையில் 1500 பேர் இருந்தாங்க. நான் சொல்ல இந்த கருத்து என்ன தெரியுமா? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனால் சில நேரங்களில் அதை விட்டுட்டு தான் இங்கே வரும். ஆனால் ஒன்று தெரியும், இதற்குரிய பலனை தேவன் தருவார். எல்லாம் சொல்லுங்கள், என் நோக்கமே இதுதான். என்னது? புரிஞ்ச பொருள் பந்தய பொருள் அல்ல, அந்த பந்தய பொருளுக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பரிசு. பந்தய பொருள், அந்த வாட் இஸ் த பந்தய பொருள்? வாட் இஸ் அந்த பந்தய பொருள்? என்ன? கேடகமாக இருக்கலாம், பரிசாக இருக்கலாம், ஒரு பெரிய விளையாடுந்த ஒரு பெரிய ஷீல்டாக இருக்கலாம், அல்லாட்ட ஒரு கோடியாக இருக்கலாம். தமிழ் புரியுதா உங்களுக்கு? சொல்கிறாங்களே, ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றவங்களுக்கெல்லாம் அரசாங்கம் 5 லட்சம், 1 கோடி, 2 கோடிலாம் கொடுக்குறாங்க செஸ்ஸில். அப்படின்னா இந்த உலகமே 2 கோடி கொடுக்குதுன்னா பரலோகம் அதை விட அதிகமாக தரும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஒலிம்பிக்கோ ஏஷியாடோ அதில் ஜெயிச்சு வராங்களே, ஒன்றும் இல்லை, ஸ்கூலில் ஒரு மாநில போட்டியில் ஜெயிச்சு வெளியே வரும்போது அவனுக்கு ஏர்போர்ட்டில் எத்தனை வரவேற்பு, இந்த கிராமத்தில் மேளம் தாளம் தலைமையில் தூக்கி வச்சு அவனை கொண்டாடுறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அப்படின்னா இந்த பந்தயத்துக்கே இவ்வளோ பெரிய பரிசு இருக்குமானால், நான் ஓடுகிற ஓட்டத்துக்கு அதை விட மேலான பரிசு காத்திருக்கிறது. ஐ டோன்ட் லுக் ஃபார் த ரிசல்ட், ஐ லுக் ஃபார் த ரிவார்ட். சொல்லுங்கள், இந்த ரிசல்ட் வேற